இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாப்பு யோகநாயகின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கக்கூடிய ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியதும் இக்கொடியே உயர் ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்த பெருமளவாகும். இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திருவிழத்தை அன்னை மரியாதை தாய்க்கு கண்டு பாதிப்பார்களாகி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மாலோது தாயே சேத்துப்பாட்டின் ஆதாரம் நீயே. அம்மாலோது தாயே சேத்துப்பாட்டின் ஆதாரம் நீயே. எம் அருள் வாழ்வின் ஆரம்பம் நீயே. எங்கள் நிலையான ஆனந்தம் நீயே. அம்மா மரியே கருணை கருணை மழையே. அம்மா லோது தாயே சேத்துப்பாட்டின் ஆதாரம் நீயே. தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 129ஆம் ஆண்டு பெருவிழாவை நம் பாதுகாவலியாம் தூய லூர்து அன்னையின் திருக்கொடியை நம் மேலான் மேதகு ஆயர் ஏ.எம். சின்னப்பா அவர்களின் திருக்கலங்களினால் விண்ணுயர உயர்த்தி அன்னைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றோம். மிகுந்த இந்த நன்னாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியின் நல் அடையாளம்தான் நாம் கொண்டாடும் பெருவிழாக்கள். ஆண்டவர் மீதும் நம் லூர்து அன்னை மரியாள் மீதும் நாம் கொண்டுள்ள நன்றியின் உள்ளார்ந்த பெருக்கின் நல் அடையாளம்தான் நாம் கொண்டாட உள்ள நம்பிக்கை. இத்தகைய ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் சேத்துப்பட்டு மண்ணை சேர்ந்த நம் அனைவருக்கும் இந்த புண்ணிய பூமியை தேடி வந்திருக்கின்ற நம் தாய் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை இத்துணை ஆண்டுகளாய் நாம் விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கின்றோம் என்பதில் பெருமையையும் மகிழ்ச்சியும் கொண்டு நன்றி பலி செலுத்தும் இந்த இறைவேண்டல் ஆண்டின் 129ஆம் ஆண்டு பெருவிழாவின் திருக்கொடியேற்ற இந்நாளில் நம் விசுவாசத்தின் பேரடையாளமாய் திகழும் நம் தாய் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னையிடம் சிறப்பாய் ஜெபிப்போம். நம் வேலூர் மறைமாவட்டத்தின் செழுமைக்காகவும் இத்திருக்கொடியை ஏற்றி நம்மை ஆசீர்வதித்திருக்கும் நம் பாசமிகு மேலான் பேராயரின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவரின் இறையரசு பணிக்காகவும் திருத்தலத்தின் அளப்பரியா வளர்ச்சிக்காகவும் திருக்குடும்பங்களின் நல்வாழ்வுக்காகவும் திருத்தலத்தை தேடி வந்துள்ள எண்ணற்ற பக்தர்களின் தேவைகளுக்காகவும் உலகத்தாரின் நல் அமைதிக்காகவும் சிறப்பாய் இத்திருவிழா நாட்களில் ஜெபிப்போம். இவ்வாண்டு திருத்தல பெருவிழா ஆண்டவரின் அருளாலும் தூய லூர்து அன்னையின் பரிந்துரையாலும் நிறைவாய் சிறப்பாய் நடந்தேற வேண்டுவோம். அன்னையின் திருக்கொடி உயரே உயர்த்தப்பட்டு
மகிமையாய் விளங்குவதைப் போல நம் விசுவாச வாழ்வும் உயர்ந்து விளங்கி ஆண்டவருக்கும் தூய லூர்து அன்னைக்கும் சாட்சியாக இருக்க வேண்டி இத்திருக்கொடியேற்ற திருப்பலியில் மகிழ்ச்சியுடன் பங்கெடுப்போம். வருகிறார், ஆம் வருகிறார், பாருங்கள் மகிழ்ந்து பாடுங்கள். உலகில் நல்லவர்க்கு அமைதி தருகிறார், ஆம் தருகிறார், வாருங்கள் நலமாய் வாழுங்கள். வழங்கும் பலி இது, புனித பலி இது. நம்மை தேடி தேவன் வருகிறார், ஆம் வருகிறார், வாருங்கள் மகிழ்ந்து பாடுங்கள். உலகில் நல்லவர்க்கு அமைதி தருகிறார், ஆம் தருகிறார், வாழுங்கள் நலமாய் வாழுங்கள். விண்ணில் வாழும் தேவன் மண்ணில் வருகிறார், மண்ணில் வாழும் நாம் எல்லோரும் புனிதமாகவே வாழ்ந்து காட்டினார். மனித நடுவில் இறையாட்சி வளர்ந்து ஓங்கவே கடவுள் வடிவிலே வாழும் மனிதர்கள், கண்டு வடிவிலே வாழும் மனிதர்கள் கண்டு கொண்டு வாழ்ந்து புனிதமே வாழ்ந்து மகிழவே. நம்மை தேடி தேவன் வருகிறார், ஆம் வருகிறார், வாருங்கள் மகிழ்ந்து பாடுங்கள். உலகில் நல்லவர்க்கு அமைதி தருகிறார், ஆம் தருகிறார், வாழுங்கள் நலமாய் வாழுங்கள். திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் பார்வையாளராக மேற்பார்வையாளராக இல்லாமல் பங்கேற்பவராக இருக்க வேண்டும். பாடற்குழுவினர் மிக அழகாக பாடியிருக்கிறார்கள். நாமும் பாட வேண்டும். அந்த பக்தியும் பாடலும் முழுமையாக நாமும் பங்கேற்க வேண்டும். இதே ராகம்தான், இதே தாளம்தான். இப்போ நீங்கள் பாடக்கூடாது, மக்கள் பாடிடுவாங்க. அழகிறார் அந்த அந்த பாடெல்லாம் பாடுறீங்களா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். நீங்கள் பாடினாக்க முகத்தில் ஒரு அழகு வரும். அவங்க பாடும்போது நீங்கள் ரொம்ப என்னை முறைச்சி பார்க்கும்போது பயந்து செத்தம் போங்க. அப்படி கூடாது. நீங்கள் எல்லோரும் பாடணும். இங்கே பாடாதவன் தயவுசெய்து நான் கூப்பிட்ற வரைக்கும் காம்பவுண்டுக்கு வெளியே தான் இருக்கணும். பங்கேற்க வந்திருக்கும். திருப்பலி என்பது பங்கேற்பது. 1 2 3 4 ஆண்டவர் அதே ஸ்கேல் அவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆண்டவர் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ளே அருமையானவர்களே, அன்னை மரியா அமல உற்பவி என்ற திருச்சபையின் விசுவாச பிரகடனத்திற்கு அடுத்து அன்னையே நேரடியாக காட்சி கொடுத்து லூர்து நகர காட்சிகளில் நாமே அமல உற்பவி என்று அறிக்கையிட்ட காட்சியின் பின்னணியிலே அன்றைக்கு இந்த பகுதியிலே வேத போதக பணியாற்றிய வேத போதகர் பாரிஸ் மிஷனரி சொசைட்டி MEP சொசைட்டி சார்ந்த
அருட்தந்தை பிரான்சிஸ் தாராஸ் அடிகளார் அவர்கள் 18 ஆண்டுகள் பொறுத்து மலையை விலைக்கு வாங்கி மலை கோவிலை கட்டிய 147ஆம் ஆண்டை, நிறைய விசுவாசிகள் உருவானால் பேராலயம் கட்டுவேன் என்று உறுதி பூண்டு கட்டிய இந்த ஆலயத்தின் 129ஆம் ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்கிற வண்ணமாக நேர்த்தியான விதத்திலே கொடியேற்று வைபவத்திலே பங்கெடுத்து கொடியேற்ற பெருவிழாவின் ஆடம்பர பேராயர் தலைமையிலான கூட்டு பாட திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். திருத்தல அதிபர் பெயரால், வந்திருக்கிற அனைத்து குருக்கள் பெயரால், பங்கு பேரவையினர், மக்கள் தலைவர்கள், வழிகாட்டிகள் பெயரால் இறை மக்கள் பொதுமக்களையும் அன்பொழுக வரவேற்கின்றோம், வாழ்த்து கூறுகிறோம். உடல் உள்ள ஆன்ம நற்சுகம் தருகின்றவள் அன்னை மரியாள் லூர்து நகர் காட்சியினுடைய பிப்ரவரி 11 பெருவிழா நாளுக்கு திருத்தந்தைகள் வழங்கிய கருத்து இதுதான். மாதா என்றால் உடல் உள்ள ஆன்ம நற்சுகம் வழங்குபவர்கள். இதன் பொருட்டு நாம் திரு யாத்திரையாக வந்திருக்கிறோம். பெருமணம் பங்கு தந்தை அன்பர்களோடு பாத யாத்திரை வந்திருக்கிறார். நிறைய இடங்களிலிருந்து, எனக்கு தெரியாத மற்ற பங்குகள் ஊர்களிலிருந்து பாத யாத்திரையும் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டினுடைய கடந்த நவம்பர் 29 2024 அந்த திருமறையின் மையப்பொருள் வரப்போகிற 2025ஆம் ஆண்டு, 2000 ஆண்டை கடந்த 3ஆம் ஆயிரம் ஆண்டினுடைய முதல் வெள்ளி விழாவுக்கு நம்மை ஆயத்தம் பண்ண இது ஜெப ஆண்டு. இந்த ஜெப ஆண்டிலே திருத்தந்தை கொடுத்திருப்பது நாம் எல்லோரும் எதிர்நோக்கின் திரு பயணிகள். அது பாத யாத்திரையோ திரு யாத்திரையோ எதுவாக இருந்தாலும் திருவிழாக்களுக்கு பெருவிழாக்களுக்கு வருகிற பொழுது திரு யாத்திரை மேற்கொள்ளுகிறோம். தாராஸ் அடிகளாருடைய நோக்கமே தவக்கால திருப்பயண திருத்தலம் இது. கரம் கூப்புவோம். திருப்பயணிகளாக, விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகளாக ஆத்தும பரிசுத்தம் அடையவும் உடல் உள்ள ஆன்ம நற்சுகங்கள் பெறவும் நாமும் நம்முடைய குடும்பங்களும் வீடுகளும் இங்கே இருக்கிற பங்கு மக்களும் அனைத்து இறை மக்களும் பொதுமக்களும் எல்லா சுகங்களையும் இன்றைய இந்த ஆண்டினுடைய எதிர்நோக்கின் திருப்பயணத்தின் வழியாக நாம் நலமிக்க விண்ணக திருப்பயணத்தையும் மேற்கொள்ள இயேசுவை மையப்படுத்தி பெருவிழாக்களை ஜூபிலிகளை எல்லாம் கொண்டாடி மனமாற்றம் பெற இறை அருளில் நனைய ஆசித்து பலியை தொடருவோம். இன்று தொடங்குகிற 11 நாட்கள் பெருவிழா நாட்கள் மிக சிறப்பாக நேர்த்தியாக அமைய ஆண்டவருடைய அருளை நாம் கேட்போம். லூர்து நாயகி பரிந்துரைக்கோ மன்றாடுவோம். எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கின்றோமோ அந்த நோக்கம் ஜெயம் பெற ஒரு நிமிடம் கரம் கூப்பி கண்மூடி, அன்னை மரியே, நீயே என் தாய், நான் உன் பிள்ளை என்பதனால் என் உடல் பொருள் ஆத்துமம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு வேண்டிய எல்லா வரப்பிரசாதங்களையும் இறைவனுடைய பேரருளை, பேரன்பை, பேரரக்கத்தை, தயவை, தாராளத்தை பெற்றுத்தாரும். எங்கள் மறை மாவட்டத்திற்கு ஆயராக பணியாற்றி, சென்னை மேலை பேராயராக பணியாற்றி தற்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்ற இறையரசு சபையை உருவாகி அதை நிலைக்க வைக்க முயற்சித்து கொண்டிருக்கிற எம் பேராயர் மேதக ஏஎம் சின்னப்பா அவர்களுக்கு எல்லா நற்சுகங்களையும் கொடுத்தருளும். அவருடைய முயற்சிகளை, எண்ணங்கள், இயக்கங்களை ஆசீர்வதித்தருளும் என்று மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் போற்றி கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றம் குறைகளை, பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவன்
தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் உள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற லூர்து அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவளுடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் முன்னோருக்கு அவர் சொன்னது போல ஆபிரகாமுக்கும் அவர் வழி வந்தோர்க்கும் என்றென்றும் இரக்கம் காட்டுவார்.
தொடக்க நூலிருந்து வாசகம், அதிகாரம் 12, 1 முதல் 7 முடிய வசனங்கள். அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவதற்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிரகாம் தன் மனைவி சாராயையும் தன் சகோதரன் லோத்துவையும் உடனழைத்துச் சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்ந்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கோமில் இருந்த ரோமேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வழி மரபினருக்கு இரு நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்தன் மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது, என்றும் பெருமை தருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. அடிமையந்தன் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். அடியேந்தன் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். தலைமுறைகள் என்னை போற்றும், பேரும் என்னை தொடரும். தலைமுறைகள் என்னை போற்றும், பேரும் என்னை தொடரும். இந்த அரிய பெரிய செயல்கள் எல்லாம் இறைவன் பெயரை பாடுமே. தூயவர் என முழங்குமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. ஆ
பெருக்கம் இறைவன் கனிவும் அவரை அஞ்சும் மனிதர்க்கே. இனி உறவின் நிறைவும் அவரின் துணையும் அடியேன் வாழ்வில் தொடருமே. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது, என்றும் பெருமை தருகின்றது. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை சொற்றொடர்கள் 4-7 வரை. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவராகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுவோம். அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்களே, அவர் படைப்புகளே புகழுங்கள். வானங்களே, குளிர் மேகங்களே புகழுங்கள். கதிரவனே, ஒளிர் மேகங்களே புகழுங்கள். விண்மீனே, ஒளி மின்னல்களே புகழுங்கள். ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பனித்துளியே, கொட்டும் நீர்த்திரளே புகழுங்கள். சுடும் நெருப்பே, கொடும் புயல் காற்றே புகழுங்கள். பெருமழையே, உயர்குன்றுகளே புகழுங்கள். விலங்குகளே, மரக்கன்றுகளே புகழுங்கள். ஆண்டவரில் அகமகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 47 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வகை கொள்கிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இத்திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமாகிய பேரருள் திரு விக்டர் என்பராஜ் அவர்களே, கூட்டு திருப்பலி என்னோடு நிகழ்த்தி கொண்டிருக்கிற என்னை சேர்த்து நானும் கூட்டு திருப்பலி தான் நிகழ்த்துகிறேன். சரியாக 20 குருக்கள் கூட்டு திருப்பலி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் லேட்டாக வந்தாங்களேன்னு அதேன்னு தெரியாது. சில பேர் கடைசி வரைக்கும் நன்மை கூட வரைக்கும் வந்து நிற்பாங்க. குருக்களே, இளைஞர்களே, உங்களை பார்க்கும்பொழுது தான் எங்களுக்கெல்லாம் புத்துயிரே வருது, இளைஞர்களை பார்க்கும்போது. ஏன்னா இளைஞர்கள்லாம் ஓரளவுக்கு சூதுவாதி இல்லாதவங்க. இப்போ எங்களை போல் ஆளுங்கள்லாம் வளர வளர சூதுவாதி நிறைய கற்றுக்கிட்டோம். சாதாரணமான ஆளுங்களில் நாங்கள்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே சூது தான். இப்படிலாம் நாங்கள் வளர்ந்துட்டோம். இளைஞர்களை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பசுமையாக இருந்துச்சு. சரியாண்டா, இளைஞர்களே, பெற்றோர்களே, திருப்பயணிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாடல் குழுவினருக்கு தனியாக வணக்கம் செலுத்தணும். ஏன்னா நல்ல நல்ல ராகங்கள்லாம் தேர்ந்தெடுத்து விளாசுன்னு விளாசுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. முடியுமான ஒரு சித்தார், ஒரு கிட்டார், அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த காலத்தில். அது கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து போட்டால் கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கேஷியோ கேட்டு கேட்டு நமக்கு பழக்கமாகி போன ஒரு கருவி. எல்லாம் அதில் கூட பரவாயில்ல. கர்நாடக இசையெல்லாம் ஒன்று பொட்டி ஹார்மோனியம் அல்லது சித்தார் அல்லது சாரங்கி அல்லது கிட்டார் என்ன இந்த கம்பி கருவிகளில் தான் வாசிப்பார்கள். நான் சித்தார் கோர்ஸ் முடித்தவன். அந்த சித்தார் கொடுத்துருந்தா உங்களுக்கு முன்னால் ஒரு பாட்டு வாசித்திருப்பேன்.
நீங்களும் கொடுக்க போகிறதில்ல, நானும் வாசிக்க போகிறதில்ல. காரணம் என்னென்னா, இங்கே சேத்துப்பட்டில் சித்தார் கிடைக்காது. ஆக நான் தைரியமாக பேசலாம். முதல் பாட்டிலேயே முதலாவது என்னை வரவேற்றதற்காக நன்றி. அதிகமாக சத்தமாக பேச முடியாது, அந்த காலமெல்லாம் போச்சு. சின்னப்ப ஆண்டவருக்கு இந்த அளவுக்கு பேசுவதே மருத்துவருடைய உத்தரவு பெற்று தான் பேசுகிறேன். அதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. இருப்பினும் மாதாவுக்காக ஏதாவது கொஞ்சம் செய்யணும் இல்லையா? தந்தை அவர்கள் அவர் எனக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்தார். எனக்கு நிறைய பேர் நோட்டீஸ் நேராக கொடுக்கறதில்ல. இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்லேயே வந்துடுது. செலவில்லாத ஒரு இன்விடேஷன் என்னன்னா வாட்ஸ்அப் தான். அது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன ஆக போதே தெரில. என்னத்துக்கு அங்கே வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் பங்கு தந்தை அவர்கள் இன்னும் சில குருக்களையும் பொது நிலையினரையும் அழைத்து கொண்டு என்னை அழைப்பதற்காக வந்தார்கள். அது இன்னும் வேலூர் மறை மாவட்டம், குறிப்பாக சேத்துப்பட்டு என்னை மறந்து விடவில்லை என்பதை காட்டிற்று. நீங்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க போகிறதில்ல. அது யார் போட்டியில் வெல்லுவாங்களோ எனக்கு தெரியாது. சில பேர் மறந்துடுவாங்க. அப்படிலாம் மறக்கக்கூடாது. கடவுள் நம்ம மறந்துட்டாரா? உலகம் படைத்து அபிரகாமனுடைய செய்தியை படித்தீர்கள். அதிலிருந்து இப்பொழுது ஏறக்குறைய குறைஞ்சது 5000 ஆண்டுகளாவது இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் மறந்துட்டாரா? ஆண்டவர் மறக்கலையே. நாம் எப்படி ஒருத்தரை மறக்கிறது? மறக்கக்கூடாது. சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் சிறிது காலமே பழகினாலும் நாம் நண்பர்களாக, அன்பர்களாக, ஒரே குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறோம், இருந்தோம், இருப்போம் என்ற ஒரு உள்ள உறுதியோடு தான் நாம் பழக வேண்டும். அதற்காக பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக தந்தையர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் விட்டு தான் நான் பேச முடியும். யாராவது ஒரு தூக்கம் போட்டுட்டு அப்புறம் எழுந்திருக்கிறதுனா உங்கள் இஷ்டம். சில பேர் இப்போ பெட்டு பரப்பிட்டுருப்பாங்க. அது இன்றைக்கி அவ்வளோ தெரியாது. இந்த 3 மணிக்கு ஒரு பூசை வைக்கிறீங்களே, அந்த பூசை தான் உலகத்திலே புதுமைகள்லாம் பெரிய புதுமை. அதில் ஒரு பூசை வச்சு திடீர்னு அங்கே மலை கோயிலுக்கு தேர் தூக்கின்னு போகிறதெல்லாம் பார்த்தா அது சேத்பட்டில் ஒன்றில் தான் அது நடக்கும். அது ஒரு விசுவாச நிகழ்ச்சி. அருமையான ஒரு நேரம். என்ன அழகாக காற்று வீசுது. இந்த விழாவை பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடி இருக்கிறார்கள், மே மாதத்தில் கொண்டாடி இருக்கிறார்கள், மார்ச் மாதத்தில் கொண்டாடி இருக்கிறார்கள். மாற்றி மாற்றி கொண்டாடி பார்த்துட்டு கடைசியிலேயே நாம் ஒரிஜினலாக போயிடுவோம் அப்படின்னு நமது விக்டர் என்பராஜ் பங்கு தந்தை அவர்கள் அப்படி இப்படியும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மாதாவுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு காலத்தில் விழா கொண்டாடி ஓடும் அப்படின்னு சொல்லி பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இது நல்ல நாள் தானே, அப்புறம் மாற்றிடாது. நல்ல நேரம் தானே இது. ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம்லாம் கொண்டாடினா அந்த டோமினிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ரொம்ப தொந்தரவாக போயிடும். நம்ம மக்கள் இங்கே வந்தாங்கன்னா தண்ணி தட்டுப்பாடு, ஒரே உஷ்ணம், ஒரே பயங்கரமாக இருக்குது. அப்போல்லாம் போய் அவனா ஒரு விழா கொண்டாடுவானா? அந்த விழாவெல்லாம் ஒத்து வரலை. ஆக உங்கள் அனைவருக்கும் டைம் டேபிளை மாற்றி மக்களுக்கு சௌகரியமாக செய்து கொடுத்ததற்காக நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும், நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும், உதவி தலைவர் அவர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக நீளமாக ஒன்றும் பிரச்சனை வைக்க போகிறதில்ல. ஓரிரு சிந்தனைகள் மட்டும், 1-2 தான். 1-2 அதுவே போதுமா. அது ஞாபகத்தில் வச்சுட்டா மறக்க மாட்டேங்க. இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டாக நீங்கள் போப்பாண்டவர் அறிவித்திருப்பதை கொண்டாடுகிறீர்கள்.
அவர் ஒரு அழகான ஒரு தலைப்பை கொடுத்து இதை பற்றி சிந்திங்கள்னு நம்ம கேட்டுக்கொண்டார். முடியுமானால் அவரை இன்னும் சில மாதங்கள் கழித்து அவரை போய் பார்க்கலாம் என்று இருக்கிறேன். அது எப்படியும் போகலாம், நடக்க முடியாதவங்க கூட எங்கே வேணாலும் போகலாம், பேச முடியாதவங்க கூட எங்கே வேணாலும் போகலாம். ஏன்னா போகிறது வர்றதுக்கு நம்ம ஆளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு புது புது நவீனங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஆகவே நம்ம ஏரோப்ளேனில் ஏறுற வரைக்கும் ஆள் பக்கத்திலே இருக்கும். அங்கேருந்து இறங்கி நம்ம போய் எங்கே போய் சேர வேணுமோ அது வரைக்கும் ஆட்கள் ஒரு கை தள்ளு வண்டின்னு சொல்லுவாங்க, வீலர். என்ன வீலர் அது? ஹாஸ்பிட்டலில் தள்ளின்னு போகிறாங்களே, வீல் சேர். எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா. என்ன அழகாக வீல் சேர்லாம் தமிழில் சொல்லி எதாவது மாட்டிக்கிட போகலான்ட்டு இருக்கும்போது நீங்கள் வீல் சேர் அது கொண்டாந்து மீண்டும் ஏரோப்ளேனில் ஏறி சென்னைக்கு வந்து சேர்ற வரைக்கும் வீல் சேரில் தான் ஒன்று காப்பாற்றுவாங்க. அது ஒன்றுக்கும் காசு சும்மா எல்லாம் இல்லை, காசு அவன் கொடுக்குற காசு வேறு, நாம் கொடுக்குற காசு வேறு. இந்த ஜூபிலி ஆண்டை மையமாக வைத்து ஒரு சிந்தனை மட்டும் உங்களுக்கு கொடுத்தா போதும். அதுக்கு மேலாம் தாங்காது, எனக்கு தெரியும். அதுக்கு மேலே எல்லாம் பெட்டு விரிச்சிடுவாங்க. இவர் இப்போ முடிக்கிற மாதிரி தெரியல, இவர் விடிய தான் முடிப்பார் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கின்ற சொல்லிவிட்டு அவங்க தூங்கி ஆரம்பிச்சிடுவாங்க. நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் ஜெப வாழ்வு அப்படின்னு சொல்லி பங்குசாமியார் எனக்கு சொன்னார். நான் ஒரு படித்தேன், அப்புறம் மறுபடியும் நான் படிக்கலை. இந்த ஜூபிலி ஆண்டுக்கு நமக்கு இப்போ தேவையானது என்னன்னா ஜெப வாழ்வு, தியானம். இதை நாம் ஆழமாக சிந்திப்போம்னா இன்றைக்கி எல்லாம் இந்த காலத்தில் எல்லாமே இருக்குது. ஆண்டவர் காலத்திலேயே செல் இருந்தது, உங்களுக்கு தெரியாது. அது நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் காலத்திலேயே செல் இருந்தது. ஏனென்றால் அவர் தான் அப்போஸ்தலர்களை பார்த்து என்னை பின் செல் அப்படின்னாரு. பார்த்தியா, நீ என்ன புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்மார்ட்டு ஃபோனு, அந்த ஃபோனு, இந்த ஃபோனு இப்போ சொல்லி கணக்குறீங்க. அதே ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் தான் கண்டுபிடிச்சார். என்னை பின் செல் எடுத்துன்னு வாடான்ட்டார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அன்பான ஒரு செய்தி என்னன்னா ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். எப்பொழுதும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை பின் செல்கின்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட வாங்க, நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா சம்பாதிச்சிக்கலாம், உனக்கும் சம்பாதிச்சிக்கலாம், பல தலைமுறைக்கும் சம்பாதிச்சிக்கலாம், என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்னை பின் செல்லுங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்பவனாக ஆக்குவேன். எப்படி மனுஷனை பிடிக்கிறது? அதுக்கெல்லாம் கருவியெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. நீ பாட்டு வா, நீ ஜெபி, அவங்க தானாக உங்களோடு வருவாங்க. அன்புடைய சகோதரிகளே, நம்முடைய திருமறைக்கு அதிகமாக தேவைப்படுகிறது இக்காலகட்டத்தில் ஜெபந்தான். இப்போ நீங்கள் பாடுறதெல்லாம் கூட ஜெபந்தான். அதை ஜெபமாக ஆக்கி ரொம்ப அவசியம் நமக்கு தேவைப்படுது. வாய் ஜெபம், மன ஜெபம், தியான ஜெபம், மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற கூட்டு ஜெபம், பாடல்கள், இதெல்லாம் ஜெபந்தான். இதெல்லாம் ஜெபம். அதில் கொஞ்சம் 25% தள்ளி வச்சுன்னு இருக்கு. ஆக நமக்கு 100க்கு 100 மார்க் கிடைக்கும். சில பேர் பாய் திறந்து பாடவே மாட்டானுங்க, அவங்களுக்கு 25% தான் பலன் கிடைக்கும். சில பேர் பாடுவாங்க, கோயிலில் வந்து நற்கருணை சந்திப்பு செய்யவே மாட்டாங்க, அங்கே வரவே மாட்டானுங்க. பாட்டு கிளாஸ் வந்தோடனே நேராக காப்பி குடித்து சாப்பாடு சாப்பிட்டு கொடுப்போம். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 35% தான் பலன் கிடைக்கும். ஆகவே வாய் ஜெபம், மன ஜெபம், கூட்டு ஜெபம், பாடல் ஜெபம். பாடல் வந்து ஒரு ஜெபம். புனித அகஸ்தினார் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒவ்வொரு வருஷமும் நான் சேர்த்துக்கிட்டு வரணும்னு சொல்லுவேன். ஒரு முறை பாடுவது அது எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஆனால் அதை அப்படியே நான் கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன்.
இன்றைக்கி அகஸ்டின் இருந்திருந்தாருன்னா இது தெரியாது பூச்சியா எனக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருப்பார் அவர். இது தெரியாது போச்சு சின்னப்பா, என்ன அது? ஒரு முறை ஜெயிப்பது 2 முறை ஜெயிப்பதற்கு அடையாளம் அவர் சொன்னார். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒழுங்காக பாடுவதை விட பாடாமல் இருப்பதே நல்லது. சில பேர் பாடுவானுங்க பாருங்கள், காக்காயாக ஓடிடும். ஏன்னா காக்கா எப்பவுமே பாடுறது கிடையாது. அதுக்கே ரொம்ப போர் அடிச்சு போய் கோபம் வந்து இன்னும் ஓடிடும். காரணம் பாட தெரியாது. பாட்டு இன்றைக்கி 2 அழகான பாட்டு பாடினீங்க. இடையில அபஸ்வரமெல்லாம் வந்துச்சு, வரக்கூடாது. 2 ராகம் இது வரைக்கும் பாடிக்கிறீங்க. அதில் ஒரு ராகம் வந்து பிள்ளைங்க ஆடின டான்ஸ். சண்முக பிரியா ராகத்தில் அழகான பாடல் பாடி, இறைவாவும் திருக்கோயில் சுகமானதே. வேலூர் மறை மாவட்ட விண்ணறுப்பு பேராலயம் 22 ஆண்டுகளுக்கு முன்னால் திறந்த அந்த நேரத்தில் பாடப்பட்டு 100 பெண்மணிகள் டான்ஸ் ஆடின பாட்டு அந்த பாட்டு. 100 பெண்மணி. நீங்கள் என்ன ஒரு 10-15 பேர் ஆடினீங்க. நல்லா ஆடினீங்க, நல்லா பாடினீங்க, நல்லா. சண்முக பிரியா ராகம். அதனுடைய ராகங்கள்லாம் இப்போ நான் பிரித்து சொல்ல ஆரம்பித்தேன்னா நல்லா இருக்காது, ரொம்ப நேரம். அது ஒரு அருமையான ராகத்தை வைத்து நீங்கள் பாடினீர்கள். ஆகவே ராகங்களை பாடும்போது தான் ஜெபமே வரும். இப்போ நாம் பாடுற பாட்டை பாரு, இருக்கிற ஜெபமும் கலைஞ்சு விடும். அப்படி பாடுறாங்க. நீ பாட 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 ராகம் என்று சொல்லுவார்கள். பாட பாட ராகம். நீ பாட பாட ராகம் பிறக்கும். ராகம் பிறக்க பிறக்க ஒரு தியானம் பிறக்கும். தியானம் பிறக்கும்போது இறைவன் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த உறவு பிறக்கும். அந்த உறவு பெருத்தாலே ஒரு ஒரு சமுதாயமே பிறக்கும். அந்த ராகங்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஒரு ராகத்தை பற்றியும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் பல மணி நேரங்கள் பேச வேண்டும். சண்முக பிரியாவுக்கு அது அந்த தில்லானா மோகன் நம்மாள் ஃபாதர் ஜேம்ஸ் தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார் இந்த சினிமாவை பற்றி. அவர் நல்ல இன்ஃபர்மேஷனாக மறந்து போயிருந்தீங்கன்னா அப் டு டேட் நமக்கு இது எங்கே வருது ஜேம்ஸ்ன்னு சொல்லி கேட்டேன். அதுவா அது தெரியாதா உங்களுக்குன்னு கேட்டேன். தில்லானா மோகன் நம்மளில் வருது அப்படின்னாரு. அந்த தில்லானா மோகன் நம்மளில் நம்ம சுஷீலா அம்மா பாட, சிவாஜி கணேசன் பின்னால் இருந்து நடிக்க, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன சில அழகா அப்படின்னு அவங்க பாடுவாங்க. அதுக்கு பத்மினி அம்மாள் அதுக்கு டான்ஸ். அவ்வளோ அழகான பாட்டை நீங்கள் டான்ஸில் போட்டு பாடும்போது ஓஹோ சேத்துப்பட்டி எங்கேயே போயிடுச்சுடாப்பா. சில டைமில் இந்த டான்ஸுக்கு பாட்டு போடுறதும் அந்த இதெல்லாம் போடுவானுங்க பாருங்கள், அது எங்கே தான் எடுப்பானுங்களே தெரியல. அந்த பாட்டு அந்த ராகமும் எதுலேயுமே ஒட்டாது. அதுக்கு போயிட்டு ஒரு 15 கேர்ள்ஸுங்களை பிடிச்சி அதுக்கு ஒரு டான்ஸ் கற்றுக் கொடுத்து அது உயராக வாங்கி அந்த ராகத்துக்கு ஒரு உயராக வாங்கி போடுங்க. அதில் ஒரு சுத்தமான ஒரு ராகத்திலே இந்த நவநாளின் முதல் நாளை நெசரித்து இருக்கிறீர்கள். என்பராஜ் கங்கராஜ். அதுக்கு பிறகு இன்னொன்று இந்த சமகம தனிசா என்ன ராகம்? இந்தோட ராகம். என்ன பண்ணீங்க உங்களுக்கே தெரியலையா? சமகம தனிசா அங்கெல்லாம் ஒரு இடத்துல ஆப்போசோலம் அமைக்கிட்டேன். யாரை ஏமாற்றலாம். சின்ன பாண்டவருடைய காதை மட்டும் ஏமாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தானுங்க. உண்மைதானே? எங்கேயோ ஒரு இடத்துல பயம் அப்படின்னு அனுப்பிட்டேங்க. அது ஒரு அருமையான ராகம். ராகங்களிலே மிக பரவசமான ஒரு ராகம் இந்தோள ராகம். ஆண்டவரே இரக்கமாயிரும் என்ற சகாய் மாதா பூசுக்கு அந்த ராகத்தை போட்டிருக்காங்க. ஆகவே பாடி பாடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 11 நாட்களும் அழகான பாடல்களை நீங்கள் அச்சடித்து வைத்திருக்கிறீர்கள். அவர் பாட்டும் பாடிட்டு அவங்க கூலிக்கு மாறி அடிக்கிறாங்க. சாமியார்கிட்ட காசாக வாங்கிட்டாங்க. வாங்கலாம் பாடண்டா பாட காசு வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு யாரும் வரக்கூடாது. மக்கள் எல்லோரும் பாடுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆகவே பாடி ஜெபிப்போம். பாடுங்க.
ஜெபம் தானாக வரும். நல்லா பாடுங்க, இன்னும் அதிகமாக வரும். நல்ல கருவிகளை ஒத்து பாடுங்க, யாழ் இசைத்து பாடுங்கள், மத்தளம் கொட்டி பாடுங்கள் என்று சங்கீத ஆசிரியர் அநேகத்தை சொல்லவில்லையா? அது பாடுங்கள், ஜெபம் வரும். தியானம் செய்யுங்கள், ஜெபம் வரும். இதை நாம் கன்னிமரியாளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கலை, மாதாவுக்கு இருந்த ஒரே ஒரு கலை ஜெபம். நாளை தினம் 2 பேரை சிந்திக்க போகிறோம். சிமியோன் அண்ணா என்கின்றவர்கள் நாளைக்கு பத்தி விழா என்பது சிந்திக்க போகிறோம். அவங்க 2 பேருக்கு இந்த வேலை தான். கோயிலிலே இருந்தால் என்ன செய்திருப்பாங்க? ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு நாம் வருகிற மொழியை கோயிலில் ஜெபம் பண்ணுறதுக்கு வர்றது கிடையாது. ரொம்ப பேர் இப்படி வருவாங்க போவாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போடுவாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு வர்றதில்லை. ரொம்ப பேர் ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி என்னென்ன ஜோடிச்சிக்கிறாங்க, தேர் எவ்வளோ உயரம், எவ்வளோ ஒசரம், எவ்வளோ மாலை தொங்குது, எவ்வளோ லைட்டு போட்டுக்கிறேன், இதை பார்த்துட்டோன்னே ஏய் போன வருஷத்தோட இந்த வருஷம் பரவாயில்லடா, அப்படியே அப்படியே கூட்டுக்கு போடுவான். பிரயாசம் என்ன பிரயாசம்? மெய் மறந்து ஜெபிக்க வேண்டும், மெய் மறந்து ஜெபிக்க வேண்டும், மெய் சிலிர்க்க ஜெபிக்க வேண்டும், அழுது ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி அவரோடு உரையாடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவரே, அதனால தான் நான் வந்திருக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து ஒரு சில வினாடிகளை கழிப்போமே. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, என்னை எப்படி நீர் கைவிட முடியும் என்று நம்முடைய வீட்டு குறைகள் எல்லாம் சொல்லி, நம்முடைய வேதனைகள் எல்லாம் சொல்லி, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி, கஷ்டம் இல்லாதவங்க வேதனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. சாமியாருங்கெல்லாம் ட்ரெஸ் போட்டுங்கிறத பார்த்து நாங்கள் ரொம்ப ஜாலியாகிறான்னு நினச்சிக்கிறியா? வந்து சாமியார்கிட்ட சொன்னான் நான் ஒருத்தன், ஃபாதர் நீங்களாம் ரொம்ப ஜாலியான ஆளுங்க ஃபாதர். நானா? சாமியார் சொன்னாரா, ஆஹா எங்கே கற்றுக்கினது? இல்லை ஃபாதர் நீங்கள் நல்லா ஸ்டைலாக இருக்கிறீங்க ஃபாதர், நல்லா மோட்டர் சைக்கிள் விட்றீங்க, இப்போ எல்லாம் கார் நல்லா விட்றீங்க, ஜாலியான லைஃப். அப்போ ஏன்டா சாமியார் ஆகக்கூடாதுன்னு ஒன்று, சாரி ஃபாதர் அதெல்லாம் முடியாதுன்ட்டார். அது நினச்சிக்கிறான். சாமியார் மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவுடனே ஜாலே, அவர் கார் ஓடின்னு போனோடனே ஜாலே, அவர் கொஞ்சம் வெள்ளையாக துணி போட்டார்னா ஜாலே. ஒரு குருத்துவ வாழ்வும் ஒரு துறவர வாழ்வும் ஜாலிகளெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அதுக்கெல்லாம் இங்கே அவனும் இப்படிலாம் வர்ற மாதிரி இருந்தாக்கா அது தேவாலயத்தில் இல்லை. ஆகவே குருக்களும் ஜெபிக்க வேண்டும், கண்ணீர்களும் ஜெபிக்க வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு ஆழ்ந்த தியானத்தில் ஆழ வேண்டும். அதுதான் ரொம்ப அவசியம். இன்றைக்கி அப்படி ஜெபிக்கிறவங்க யாருமே கிடையாது. கரிஸ்மாட்டிக் ப்ரேயர்லாம் வந்திருக்கு, நான் ரொம்ப ஒத்துக்கிறேன், ரொம்ப பாராட்டுறேன். போக போக அதில் சற்று கூச்சல் கொஞ்சம் குறைந்து போய், சத்தங்கள் கொஞ்சம் குறைந்து போய், அதற்கு பதிலாக மக்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பால் எழுப்புகின்ற அருமையான பாடல்கள், அருமையான கருத்துக்கள், அருமையான இறை வார்த்தை தான் ஜபங்களுக்கெல்லாம் அடித்தளம். இறை வார்த்தை இல்லைன்னா எதை என்னத்தை ஜெபிப்போம்? கொஞ்ச நாளைக்கு ஜெபம் வரும், அப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஆகவே நமக்கு முன்மாதிரியை கன்னிமரியாள், லூர்து நகர் முடிச்சிட்றேன். கடைசி பாயிண்ட் நான் கொஞ்சம் தான் 5 நிமிஷம் தான் பேசுகிறேன். ஃபாதர்கிட்ட சொன்னேன், அதுக்கு மேலே முடியாதுன்னு. இது எனக்கு கொஞ்சம் குறைவாக தெரியுது. இன்றைக்கி நீங்கள் லூர்து நகருக்கு போனாலும் நான் 7 தடவை போயிருக்கிறேன் லூர்து நகருக்கு. அங்கே போனால் நாம் அங்கே பார்ப்பது பொறி உண்டை உண்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு லூர்து நகருக்கு போகக்கூடாது. அங்கே ஏதாவது பொருள்கள் வாங்கிட்டு வரணுன்னு போகக்கூடாது. சில பேர் போனோன்னா பொருளை வாங்கிறதுலே இருப்பான். இல்லை, லூர்து நகர் போகணும், எங்கு பார்த்தாலும் ஒரே அமைதி. அது ஒரு இடமாச்சா. இது இன்னொரு நாடு, இப்போ போர்ச்சுகல், அது இப்போ பாத்திமா தெரியும். இன்னொன்று அயர்லாண்டில் மாதா வந்து காட்சி அளித்த ஒரு இடம் நாக்ன்ற ஒரு இடம். அங்கே போனீங்கன்னா மியூசிக் ஒன்றுமே இருக்காது, ஒரே நிசப்தம். ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கு. ஜெபத்தில் தான் மனம் உருவாக வேண்டும், மனிதன் உருவாகிறான், மனம் பண்படுகிறது, ஜெபத்தில் தான் உறவு வளர்கிறது. யார் யார் நன்றாக ஜெபிக்கின்றார்களோ அங்கெல்லாம் நல்ல உறவு இருக்கும், நல்ல பண்பாடு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நிதானம் ஜெபத்தில் தான் இருக்கும். ஆகவே இதில் நாம் இந்த வருஷம் முழுவதும் ஈடுபடுவோம். ஏற்கனவே நாம் செய்து கொண்டு இருக்கிறோம், அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம்.
நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றவர் நமது கன்னை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாம் பாடுபடுவதற்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அவர் என்ன பண்ணார், ராபோசனத்தை சீக்கிரம் முடிச்சுக்கிட்டார். அதில் தான் நான் இறங்கலாம் வெவ்வேறு மாதிரிலாம் நான் வந்து கலை உலகில் சென்று வெவ்வேறு மாதிரி பேசுவேன். வேகமாக முடிச்சிட்டார். அந்த ராபோசனத்தை பெரிய வியாழக்கிழமைக்கு வேகமாக முடிச்சிட்டார். இதோ நான் என்னுடைய அலுவலுக்கு செல்ல வேண்டும் என்று நேராக ஜெத்செமனி தோட்டத்துக்கு போய் அவர் இரத்தத்தை வேர்வையாக வியர்த்து கீழே விழுந்து, அப்பா தந்தி என்னுடைய துன்ப காலத்தில் நீர் பொழிவார், இதை அகற்றும் முடியவில்லை, எனக்கு சக்தி இல்லை, என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக தெரிகிறது, ஆனால் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படி ஆகட்டும் என்று அவர் விழுந்து கீழே விழுந்து ஜெபிப்பதை பார்த்துருக்கேன். அதே இடத்துல நான் ஒரு 5-6 தடவை பார்த்துருக்கேன் இஸ்ரேல் நாட்டில் போய் ஜெத்செமனி தோட்டம். ஆகவே மகன் ஜெபிக்க, தாய் ஜெபிக்க, புனித சூசேப்பர் ஜெபிக்க, திருக்குழுமம் ஜெபிக்க, அப்போஸ்தலரெல்லாம் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கின்றார். நான் இங்கே வரும்போது சும்மா திடுன்னு ஓடியாந்துட்டேன் நினைக்கிறியா? இதோட 6 ஜெபமாலை சொல்லியிருக்கிறேன். 6 ஜெபமாலையிலும் சேத்துப்பட்டுக்காக வேண்டிக் கொண்டேன். இங்கே வந்து ஒரு 2 ஜெபமாலை சொல்லியிருக்காங்க. மலை கோயிலில் போய் சுற்றி ஜெபம் செய்து கொண்டு தான் வந்தேன். அங்கேருந்து வரும்போது 4 ஜெபமாலை சொல்லி கொண்டு வந்தேன். மாதா பிரார்த்தனை சொல்லி கொண்டு வந்தேன். மாதா பிரார்த்தனை உனக்கு தெரியுமா? ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு கன்றாயும் தெரியாது, ஒன்றுமே தெரியும். செல்லு ஒன்று தான் தெரியும். அது ஒன்று தான் தெரியும். அது எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுக்கிது. ஏன்னா வேறு ஜெப புஸ்தகம் இருந்தால் ஜெபம் செஞ்சாகணும், ஜெபமாலை கையில் இருந்தால் ஜெபிக்கணும். அது ரெண்டும் இல்லை, தூக்கி போட்டு செல்லை கையில் வச்சுங்க. சில பேர் 2 வச்சுன்னுக்கிறானுங்க. அது எப்படி தான் சமாளிக்கிறானுங்க? எனக்கு 1 வச்சுன்னா என்னால் சமாளிக்க முடியும். 2 வச்சுனுங்கிறான், 3 வச்சுனுங்கிறான், ஒரு சிம்மு, அந்த சிம்மு எல்லாம் சிம்மிலே போட்டான் எல்லாம் போ. ஜபத்துக்கு யாரும் இல்லை. இப்போ சிம்மு எவ்வளோ சிம்மு வச்சுங்கிறாரு, அவளுக்கு ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய பிஸ்தா, இவருக்கு யார சிம்மு ஜாஸ்தி. ஏய் எல்லாம் ஒன்றும் நடக்கலை. என்ன தான் வச்சு என்ன பண்ண, மனிதர்களை நெருங்குவதற்கு பதிலாக சிம்மை நெருங்கி விட்டோம், ஆப்ஸை நெருங்கிட்டோம். இதெல்லாம் வந்து 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 கடைசியில் நம்ம என்ன பண்ணிச்சு, கடவுளிடத்துலேருந்து நம்மை பிரித்து விட்டது. அதற்கு பதிலாக இந்த 11 நாளும் இந்த சிம்மு செல்லு இப்போ பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வச்சுட்டு, கொஞ்சம் வீட்லேயும் சரி இங்கே வந்து சரி நற்கருணை பேழைக்கு முன்னால் உட்காந்து ஜெபி. கன்னிமரியாளை பார்த்து, அம்மா உங்கள் காலத்தில் என்ன இருந்தது? ஒன்றுமே இல்லை. திருக்குடும்பத்தில் என்ன இருந்தது? இப்போ நம்ம சாப்பிடலாமா? அப்போ இருந்தது ஒன்றுமே இல்லை. மாதா என்ன வேலை? இங்கே சூசிபருக்கு என்ன வேலை? சர்ச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன வேலை? பாடம் படிக்கிற வேலை. இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன சாதித்தாங்க? உன்னையும் என்னையும் மனிதர்களாக ஆக்கி தங்களுடைய குடும்ப வாழ்வின் வழியாக நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்றும் உங்களை கதை சொல்லலையாடா, ஒரு 2-3 கதை சொல்லலான்னு வந்தேன். உங்களை பார்த்த உடனே கதையெல்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி போச்சு. காரணம் என்ன, நீங்கள் எல்லோரும் பொழுக்குன்னு பார்த்துட்டு என்னை பார்க்கவே இந்த பசங்களுக்கு கதையே தேவையில்லை, அவ்வளோ பக்தியாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு கதையெல்லாம் மறந்து போச்சு. கதைகள்லாம் பெரிய கதை. நான் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா எல்லாரும் தூங்கிங்களெல்லாம் ஏஞ்சி உக்காந்துக்குவான். ஒரு ஊரில் என்ன ஆச்சுன்னா, இல்லை 2 ஊரில் நான் அவர் எங்கே போகிறது? ஒரு ஊர் கதையே முடியல, 2 ஊர் கதை நமக்கு எல்லாத்துக்கும். ஆகவே இளைஞர்கள் ஜெபியுங்கள், நன்றாக ஜெபியுங்கள், படியுங்கள், ஜெபியுங்கள். நான் ஜெபம் சொல்லாதா? 5 மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் தூங்க மாட்டேன் தம்பி. காலையில் 5 மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் தூக்கணும் தான் ஞாபகமே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய கொசு, பக்கத்தில் நிறைய கூட்ட தண்ணி. அது மட்டும் இல்லை, பழக்கம் இல்லை. எங்கள் அம்மா நான் போய் தான் எங்கள் ஊருக்கு நான் தான் உபதேசியார், எங்கள் ஊருக்கு நான் தான் வாத்தியார், எங்கள் ஊருக்கு நான் தான் சாமியார். ஏன்னா எங்கள் ஊர் வந்து கிளை பங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு நாங்கள் கேட்டு வாங்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டோம் பாருங்கள். அதை விட வேறு எதனா ஒரு வேலை செஞ்சுருப்போம்.
அப்படியெல்லாம் எல்லாத்துக்குமே கடவுள்னே அந்த சின்ன வயசுலேருந்து பழகினதுனால ஒரு ஜெப இளைஞனாக நான் வளர ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு நினைத்து நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் பார்த்து ஜெபிங்க, கன்னிமரியாளை பார்த்து ஜெபிங்க, புனிதர்களை பார்த்து ஜெபிங்க, ஜெபமாலை சொல்லுங்கள். எல்லா ஜெபத்துக்கும் அடிப்படை இறை வார்த்தை. நாளைக்கு வரும் பாருங்கள், அந்த இறை வார்த்தையை படித்து 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 அது படிக்க படிக்க நான் அது ஜெபமாக தான் மாறும். என்றால் இறைவன் நம்மோடு கொண்ட உறவு ஜெபம்தான், நம்மோடு கொண்ட உறவு தான் நற்செய்தியில் இருக்குது, வேறு என்ன இருக்குது? ஆக இவ்வாறு இந்த 11 நாட்களும் அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு அருள்வாராக. ஆமென். நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். இறை வேண்டல் ஆண்டை துவங்கியிருக்கிற நாம் அன்னை மரியாள் விசுவாசத்தின் பேரடையாளம் என்கிற இறை சிந்தனையில் இன்றைய நாளில் திருக்கொடை ஏற்றி துவங்கியிருக்கிற நாம் இன்றைய பெருவிழாக்கள் நமக்கு நிறைவான அருளும் ஆசீருமாக இருக்க நமக்கு வேண்டிய வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. எல்லா வல்ல இறைவா, எம் தந்தை, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தி பணிக்கு அவர்கள் மீது தொடர்ந்து தூய ஆவியாரின் அருளை பொழிய வேண்டுமென்றும், குறிப்பாக இன்று திருக்கொடியை ஏற்றி திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் எம் பாசமிகு பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள நலனை நிரப்பி அவரின் இறை அரசு பணியை சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. அன்பு தந்தையே இறைவா, இந்த ஆண்டு தூய லூர்து அன்னையின் விழாவை கொண்டாட திருக்கோடியேற்றிருக்கும் இவ்வேளையில் உமது நிறைவான ஆசிருக்காக வேண்டுகின்றோம். தூய ஆவியாரினால் எங்களை திடப்படுத்தியும் உமது திருவுள்ளத்தின்படியே இந்நாட்களை நடத்தி செல்வீராக. இப்பெருவிழாவின் வழியாய் நிறைவான ஆசிரை எங்களின் திருத்தலத்தின் எல்லா குடும்பங்களுக்கும் தருவீராக. மன மகிழ்ச்சியுடனும் ஒருமித்த மனதுடனும் தூய லூர்து அன்னையின் புகழுக்காகவும் மாட்சிக்காகவும் மட்டுமே அனைத்தையும் செய்து அன்னையிடமிருந்து பெற்ற விசுவாசத்தின் சாட்சிகளாக வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர் என அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்பியருளும். அவர்கள் அனைவருக்கும் தூய லூர்து அன்னையின் அருளால் ஆறுதலும் நிம்மதியும் உடல் சுகமும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. எங்களை என்றும் ஆசீர்வதிக்கும் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் உம் வழியை பின்பற்றி உடல் வளர்ச்சியோடு ஆன்மீக வளர்ச்சியும் பெற்று திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் உழைக்கவும், இவ்வுலகின் வழியை விட்டு உம் வழியை பின்பற்றி வாழவும் செயல்படவும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாய்
இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் எம் திருத்தல பங்கு பேரவையினரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசிர்வதியும். கத்தோலிக்க திரு அவையோடும் எம் பங்கு தந்தையோடும் தொடர்ந்து இணைந்து பயணிக்க தேவையான அருள் தர வேண்டியும், இப்பெரு விழாவையொட்டி அவர்கள் எடுத்து செய்யும் எல்லா திரு நிகழ்வுகளும் சிறப்பாய் நடந்தேற வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. மன்றாடுவோமாக. அன்னையின் ஆண்டு பெருவிழாவை நன்றியோடும் நம்பிக்கையோடும் கொடியேற்றி கொண்டாடி ஆரம்பித்திருக்கின்ற இந்த நன்னாளில், இந்த திருவிழா நவநாட்களில் மக்கள் அனைவரும் மனமாற்றத்தோடு ஒற்றுமையோடும் ஆன்மீக வாழ்வில் வளம் கண்டு இவ்வாண்டு இறைவேண்டல் ஜெபம் வேண்டல் ஆண்டாக திருத்தந்தை கொடுத்திருக்கின்ற தருணத்தில் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்திலும் பங்கின் திருப்பலியிலும் முழுமையாக பங்கெடுத்து ஆன்மீகத்தில் வளர்க்க முத ஆசிரிய அருளை பொழிந்தருளும். சிறப்பாக இந்த கொடியேற்று விழாவை சிறப்பிக்கின்ற தூய்மை பணியாளர்களை குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களோடு இணைந்து சிறப்பிக்கின்ற பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த நன்னாளில் உடல் சுகமின்மையில் இருந்தாலும் இந்த நாளை அன்னைக்காக சிறப்பிக்க வேண்டும் என்று மிக தொலைவில் வந்திருக்கின்ற எங்களுடைய பேராயர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை மருளும்படியும், அவர் ஆரம்பித்திருக்கின்ற இந்த சபையானது நல்ல முறையில் வெற்றிகரமாக அழைத்தல் வருகை தந்து நல்ல முறையில் இந்த திருச்சபையை கட்டி காக்கின்ற அழைத்தலுக்காகவும் மன்றாடுகின்றோம். இந்த விழாவை சிறப்புடன் கொண்டாடி அன்னையின் அருள் ஆசிரை பெற்று மகிழ இறையருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். இறைவா பரம்பொருளே, எந்தன் மனம் ஏந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். இறைவா பரம்பொருளே, தந்திடவும் தரிசனம் கண்டிடவே வந்தேன். தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தேன். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். இறைவா பரம்பொருளே, உறவின் நிறைவே உண்மையின் திருவே, உன் பலியில் என்னை சேர்க்க இதயம் தருகிறேன். நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் திரிந்து, உள்ளிருக்கும் உனை உணர நானும் மறந்துட்டேன். எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதை பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதை பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. உன்னில் நானும் என்னில் நீயும் இணைந்திடவே வந்தேன். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன்,
உந்தன் பரம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. பற்பல முறைகளிலே பல்வேறு வகைகளிலே முன்னோர்கள் வாழ்வினிலே இறைவா பேசினீர். இவ்விறுதி நாட்களிலே இறைமகன் வழியாக நிறைவாக எம்மோடு பேசும் கடவுளே. நிலை வாழ்வை தேடுகிறேன் அன்பு தெய்வமே, திருமகனை பலியாக தந்த தெய்வமே. நிலை வாழ்வை தேடுகிறேன் அன்பு தெய்வமே, திருமகனை பலியாக தந்த தெய்வமே. உந்தன் அன்பில் என்னை நீயும் நிலைத்திடவே தந்தேன். எந்த மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. எந்தன் மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. உறவின் நிறைவே உண்மை திருவே உன் பலியில் என்னை சேர்க்க இதயம் தருகிறேன். நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் திரிந்து உள்ளிருக்கும் உனை உணர நான் மறந்திட்டேன். எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதை பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதை பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. நானும் என்னை நீயும் நினைத்திடவே வந்தேன். எந்த மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செவியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, விண்ணக உணவை இப்பரிப்பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்ததொரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்ததொரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் புனித கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீ
நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதான் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதரித்து நமது கன்னிமையின் மாட்சி மேற்குன்றாமலே நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராப்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களித்து பாடுவதா. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாக தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே விருந்து அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நான் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு ஆவையின் காணிக்கையை கண்ணோக்கிறோமே மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமாறு
இவ்வாறு உடைய திருமகனின் திருவுளத்து இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், எங்கள் பாதுகாவலாகிய புனித லூர்து அன்னை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மேலாள் ஆயர் பேராயர் ஏஎம் சின்னப்பா, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் மசை ஜான் ராபர்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் எங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் பிள்ளைகளை கனியுடன் உமோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நற்செய்தி பணியாளர்கள் தோற்றுவித்த பேராலயங்களுள் சேர்த்துப்பட்டு ஒரு முதன்மையான பேராலயமாக திகழ்கிறது. பிரெஞ்ச் ஃபாதர் ஆராஸ் அவர்கள் 1895ஆம் ஆண்டு இந்த பேராலயத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள். இப்பொழுது தமிழகமெங்கும் முக்கியமான திருத்தலங்கள், பசிலிக்கா, அதாவது தொன்மை வாய்ந்த இடம் என்று அர்த்தம், தொன்மை வாய்ந்த என்று பல கோயில்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நமது கோயிலும் வெகு விரைவிலே ஒரு பசிலிக்காக மாற வேண்டும். அதுக்கு வேண்டிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பேராயர், சென்னை பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி அவர்கள் உங்களுக்கு அதை பற்றி சொல்வார்கள். நாமும் பங்கு பேர உறுப்பினர்களும் அதை பற்றி அவருக்கு கடிதம் கொடுக்க, விண்ணப்பம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த ஒரு கருத்து மிக முக்கியமான கருத்து. அதை நான் மறை உரையில் சொல்வதற்கு பதிலாக இப்போ சொல்கிறது தான் நல்லது. இந்த நோக்கத்திற்காக நமது மறை மாவட்டம் இப்போ எல்லாமே பின்னால் போகிற மாதிரி தெரிந்தாலும் பின்னுக்கு போவது அது நடக்காத ஒரு காரியம். கடவுள் நம்மை அதை விரும்பவும் மாட்டார், வேறு யாருமே விரும்ப மாட்டார், லூர்து அன்னை கூட விரும்ப மாட்டார்கள். அந்த நிலை இருந்த ஒரு நீங்கி வெகு விரைவிலே நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும், வெகு விரைவிலே நம்முடைய மறை மாவட்ட தேவையான நல்ல ஒரு ஆயரை ஆண்டவர் அனுப்பி வைக்கும்படியாகவும் நம்முடைய திருத்தலம் பசிலிக்காவாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவர் தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நன்மனம் கொண்டவர்களாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியிலிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை விட்டு சொல்லியிடம் என் ஆன்மா நலமடையும். தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். தடுமாறு நெஞ்சில் பாகங்கள் தீர்க்கும் உயிரோற்றவா, பாகங்கள் தீர்க்கும்
பறைசாற்றுவேன். கொண்டாடியதனை பறைசாற்றுவேன். ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. எம்மை கூட்டி சேர்க்க அணைப்பிட்டு தந்த சமபந்தியாகும் கருணாகரா. எம்மை கூட்டி சேர்க்க அணைப்பிட்டு தந்த சமபந்தியாகும் கருணாகரா. உயர்வான அரசின் சுவையான விருந்தே புறவாக்கி எம்மை அரசாலவா. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. விருந்தாக வரும் தேவனே இயேசுவே எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. ஆவலாய் அழைக்கிறது சுவைத்திட இனிக்குது புத்துயிர் தருகிறது. என் வாழ்வில் புதுமை பிறக்கிறது. ஆனந்த திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. தனிமை பாட்டும் போது துணையாய் வருவது. துயரம் தாக்கும் போது உறுதி தருவது. தனிமை மாட்டும் போது துணையாய் வருவது. துயரம் தாக்கும் போது உறுதி தருவது. ஏழை என்ற போதும் ஏற்கும் உறவிது. தோல்வி என்ற போதும் பகிரும் இருந்திது. இனிது இது இனிது இதன் இனிமை புதியது. இனிது இது இனிது இதன் இனிமை புதியது. ஆனந்த திருவிருந்து இது வாழ்வின் மறுமருந்து. உடலும் உயிரும் தந்து உறவாய் வந்தது. அன்பும் அருளும் தந்து அருகில் இருப்பது. உறவாய் வந்தது. அன்பும் அருளும் தந்து அருகில் இருப்பது. வாழும் காலம் யாவும் நம்மில் வாழ்வது.
சில வினாடிகள் நாம் மௌனமாக ஜெபிக்க வேண்டும் என்பது திரு வழிபாட்டு ஒழுங்கு. உலகம் முழுவதும் அதை அனுசரிக்கிறார். அதெல்லாம் முடிந்த பிறகுதான் இறுதி ஜெபம் சொல்லப்படும். ஒரு சில வினாடிகள் நம்மில் எழுந்தருளி வந்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி. நம்மோடு இருந்து இறைவனோடு நாம் ஒன்றிக்க உதவி செய்கின்ற நமது அன்னை லூர்து அன்னைக்கு நன்றி கூறி நாம் ஜெபிப்போம். அதோடு என்னுடைய வேண்டுகோள், நான் தொடங்கி இருக்கின்ற இறை அரசு சபை பல கட்டங்களிலே இன்னும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கிறது. அதற்காக லூர்து அன்னை சிறப்பான முறையிலே நம்முடைய ஜெபங்களை கேட்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவள் வழியாக என்னுடைய சபைக்கு நீங்கள் எல்லோரும் ஜெபித்தால் நிச்சயமாக அநேக காரியங்கள் வெற்றியுடன் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆக அந்த கருத்துக்காகவும் நம்மில் எழுந்தெழி வந்திருக்கின்ற நமது ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற வகையிலும் சிறிது நேரம் நாம் மௌனம் சாதித்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சேர்த்துப்பட்டு தூய லூர்து அன்னை ஆண்டு பெருவிழா திருக்கொடியேற்ற பெருவிழா நாளிலே இந்த உன்னதமான உயர்நிலை திருப்பலினுடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆகவே எல்லோரும் கரம் கூப்பி தலை வணங்கி லூர்தனின் பரிந்துரையோடு ஆண்டவருடைய வல்லமையுள்ள ஆசிரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் குடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தூய லூர்து அன்னையின் பரிந்துரையால் உடல் உள்ள ஆன்ம நற்சுகங்களை பெற்றுக்கொண்ட நாம் சென்று வாழ்வோம். இத்திருப்பலி நிறைவேறிற்று. ஒரு சில நிமிடங்கள் நமது பேராயர் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயராகவும் சென்னை மயிலையின் பேராயராகவும் அதைத் தொடர்ந்து ஓய்வெடுப்பார் என்று சொன்னால் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு தானே அந்த இறையரசின் நிறுவனராகவும் இப்பொழுது
அவர் உழைத்து கொண்டே இருக்கின்ற ஒரு ஆயராக, பேராயராக நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். எனவே பேராயர் அவர்களை அணுகி சென்று அழைத்தவுடன் இந்த உடல்நிலை சரியில்லாத மருத்துவர் பல ஆலோசனைகள் கொடுத்தும் அதையும் தாண்டி சேத்துப்பட்டு லூர்து அன்னையுடைய திருத்தலத்தின் கொடியை ஏற்றி வைக்க வேண்டும் என்ற அன்னையின் பக்தராகவும் இந்த வேலூர் மறை மாவட்டத்திற்கு அதே சமயத்தில் இந்த சேத்துப்பட்டு மண்ணில், புனித மண்ணில் இந்த கொடியை ஏற்றி வைக்க வேண்டும் என்ற ஆசையோடு அன்போடும் வருகை தந்திருக்கின்ற நமது பாசத்திற்கும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராயர் அவர்களுக்கு நமது பங்கு பேரவை, அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், இறைமக்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடையை, மாலையையும் அணிவித்து இந்த அன்னையினுடைய படத்தையும் பரிசாக கொடுத்து நாம் நமது நன்றியை, மகிழ்ச்சியையும் அவருக்கு செலுத்துவோம். அன்னையினுடைய பாதுகாவலில் 129 ஆண்டுகளை கடந்திருக்கிற நாம் நன்றியாக இந்த துவங்கியிருக்கிற 129வது ஆண்டு பெருவிழாவிலே இந்த திருக்கொடை நாளை அன்னைக்கு நன்றி பலியாக செலுத்திய நல்ல உள்ளங்களை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். சிறப்பாக இன்றைய நாளினுடைய திருக்கொடையை காணிக்கையாக கொடுத்து தங்களது உள்ளத்தின் தூய்மையையும் சமூகத்தில் தங்களது தூய்மையையும் வெளிப்படுத்துகின்ற நமது சேத்துப்பட்டு தேர்வுநிலை பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் குழுமத்தை திருத்தலம் நன்றியோடு இணைந்து பார்க்கிறது. இன்றைய நாளில் இந்த திருக்கொடியை காணிக்கையாக கொடுத்து திருக்கொடி கம்பத்தையும் அலங்காரம் செய்து அதற்கு காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் தாராளமாக உதவிய நம்முடைய சேத்துப்பட்டு பேரூராட்சி தூய்மை பணியாளர்களின் குழுமத்தின் தலைவராக, செயல் அலுவலராக இருக்கிற திருவாளர் ஆனந்தன், பேரூராட்சி தலைவர் திருவாளர் சுதா முருகன் மற்றும் அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆஷா மற்றும் நம்முடைய பேரூராட்சியினுடைய தூய்மை பணியாளர் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நாம் நன்றியோடு நம் கடைய கரம் தட்டி அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். இந்த திருக்கொடியை வடிவமைப்பதற்கு உதவிய வேதியர் திருவாளர் வின்சென்ட் அவருக்கும் எங்களது நன்றிகள். மற்றும் இன்றைய நாளினுடைய திருக்கொடியேற்றும் விழாவினுடைய திருவழிபாட்டை சிறப்பித்த நமது திருத்தல பங்கு பேரவையினர், திருவாளர் இயேசு பாதம் பங்கு பேரவையின் உபத்தலைவர், திருவாளர் வேளாங்கண்ணன் பங்கு பேரவையின் செயலர், திருவாளர் பிரேம் பங்கு பேரவையின் பொருளர் மற்றும் மூத்த உறுப்பினர்களான திருவாளர் லூகாஸ், திரு ஹாரி மற்றும் திருவாளர் அல்போன்ஸ் மற்றும் பங்கு பேரவையில் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் பொறுப்பாளர்களையும் அவர்களுக்கு நாளை சிறப்பித்து கொடுத்தமைக்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் திருப்பீடத்தையும் திருக்கொடிகளையும் அலங்காரம் செய்வதற்கு உதவிய நல்ல உள்ளங்களான திருவாளர் இருதயம், திரு குமார், திரு ராஜ்கமல், சாமி மற்றும் இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் ஆயர் தாவீது சிறுவரில்ல மாணவர்களை வழிநடத்துகின்ற ஆசிரியர் தாமஸ் மற்றும் ஆயர் தாவீது சிறுவரில்ல மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். அலங்கார மாதா கொடிகளை நம்முடைய திருத்தலத்தின் சுற்றியும் இது நம்முடைய முகப்பு வாயில்களிலும் அலங்கார மாதா கொடிகளை நன்கொடையாக உதவி செய்து இந்த காணிக்கையாக்கிய நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பிட அலங்காரத்தை செவனை செய்து முடிக்கின்ற புனித அன்னாள் இல்ல கன்னியர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். திருவழிபாட்டு பாடல்களை சிறப்பாக பாடி இன்றைய திருவழிபாட்டிற்கு மெருகேற்றிய திருவழிபாட்டினுடைய திருத்தல பாடகர் குழுவை ஒருங்கமைத்து செய்கின்ற அருள்பணியாளர்
மரிய அந்தோணி அவரையும், இசை கருவி மீட்டிய நம்முடைய மண்ணின் மைந்த திருவாள் அருட்திரு ஞானசேகர் அவர்களையும், இசையமைப்பாளர்கள் ஒவ்வொருவரையும், பாடல்கள் குழு உறவினர் ஒவ்வொருவரையும் நன்றி கூறி மகிழ்கிறோம். திருத்தல வளாகத்தை தூய்மை செய்து கொடுத்த பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய உடல் உழைப்பிற்கும் நிறைவான நன்றிகள். மாதா தொலைக்காட்சி மூலமாக இந்த திருவழிபாட்டை ஒளிபரப்பு செய்ய இருக்கின்ற அருள்பணியாளர் சுதர்சன், நம்முடைய வேலூர் மறை மாவட்டின் மாதா தொலைக்காட்சி செயல் அவர்களையும் நன்றியோடும் நினைவு கூறுகிறோம். திருவழிபாட்டிற்கு உதவிய, திருப்பலி கருத்துக்களை எழுதுவதற்கு உதவிய அன்சால்தோ இல்ல கன்னியர்கள், திருப்பலிக்கு உதவிய வேதியர்கள், பீடக்குழு சிறுவர்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றி. வரவேற்பு நடனத்தை கொடுத்து இன்றைய நாளின் திருக்கொடி திருவிழாவை மனமகிழ்வோடு துவங்கிய உதவிய புனித அன்னாள் பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. சிறப்பாக இந்த திருவிழாவின் ஒளி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து இரவும் பகலுமாக சீரான முறையில் இந்த திருவிழாவை துவங்கி வருவதற்கு உதவி செய்திருக்கிற எஸ்கே ஆடியோ திருவாளர் ஜான் மற்றும் திருவாளர் ரத்தினம் அவர்களுக்கும் அவருடைய குழுவினை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் திருத்தலம் நிறைவான நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறது. மேலும் தொடர்ந்து இன்றைய நாளில் இந்த திருத்தலத்தினுடைய பெருவிழாவை இனிதே சிறப்புடன் கொண்டாட ஒரே குடும்பமாய் குழுவதற்கு கூடியிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும், பங்கின் இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், இளைஞர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், குறிப்பாக திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் திருத்தல அதிபர் சார்பாகவும் பங்கு பேரவையினர் சார்பாகவும் நிறைவான நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். நன்றி. அருள்மிகு நவநாட்களின் முதல் நாளான 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். நாளை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. எனவே திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்பட்டு முழு நாள் இறைமக்கள் சந்திப்புக்காக வைக்கப்படுகின்றது. மாலை சரியாக 6 மணிக்கு பேராலயத்தை சுற்றி தேர்பவனியும் ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆடம்பர கூட்டு திருப்பலியும் நடைபெறும். நாளைய தின மறையுரை சிந்தனை, தூய லூர்தன்னை எளியவர்களின் தாயாய் இருக்கிறார். சிறப்பிக்கின்ற அருட்தந்தை பேரருட்பணி ஏ ஆரோக்கியசாமி, வேட்டவளம் மறைக்கோட்ட முதன்மை குரு மற்றும் மறைக்கோட்ட குருக்கள். சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் மிக்கல் அன்பியம் லூர்து நகர், அன்னை தெரேசா அன்பியம் லூர்து நகர், ஆரோக்கிய மாதா அன்பியம் லூர்து நகர், அந்தோனியார் அன்பியம் லூர்து நகர். இன்றைய நாளில் இந்த திருவிழாவினுடைய முதல் நாளிலே திருக்கொடைக்கு இவ்வளவு பக்தர்கள் வருகின்ற போது நல்லதொரு பாதுகாப்பை நல்கிய நமது சேத்துப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த நாளில் நமக்கு மின்சாரத்தை உதவி நல்ல அதற்கான ஏற்பாடு செய்த மின்சாரத்துறை ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றிகள்.